அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் வீடுகள் சம்பந்தமாக, அதற்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் ஒரு மனிதருக்கு எவ்வளவு பொருட்கள் தேவை இருக்கிறதோ அதுக்கு மேலே அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாது என்ற கருத்து நிறைய அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு 2 சட்டை போதும் என்று சொன்னால் 3 சட்டை வைத்து கொள்ளக்கூடாது, 2 கட்டில் போதும் என்று சொன்னால் 3வது ஒரு கட்டில் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கடந்த காலத்தில் பெரிய அறிஞர்களாக போற்றப்பட்டவர்கள்லாம் இந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட வைத்திருக்கிறார்கள். அதுக்கு சான்றாக எதை வைக்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் விரிப்பு இருக்குல்ல, கீழே விரித்து கொள்ளக்கூடிய மெத்தை, படுப்பதற்கு உரிய மெத்தை இருக்கு இல்லையா, அந்த விரிப்பு என்பது மொத்தமே ஒரு மனிதன் 4 தான் வச்சுக்கிறேன்னு, 3 தான் வச்சுக்கிறேன்னு, 4வது வச்சுக்கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்றால், ஃபிராஷுன் லிர்ரஜுலி, ஒரு ஆண் தனக்கென்று ஒரு மெத்தை விரிப்பை வைத்துக் கொள்ளலாம். ஃபிராஷுன் லி இம்ராத்தி, அவனுடைய மனைவிக்கு என்று ஒரு விரிப்பை வைத்துக் கொள்ளலாம். ஒரு சாலிசுலில் லைஃபி, விருந்தாளிக்கு என்று, யாராவது விருந்தாளி தான் வந்துடுவாங்கள்ல, அவங்களுக்கு என்று ஒரு விரிப்பை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ராபியுல் ஷைத்தான், 4வது வச்சுருந்தீங்கன்னா ஷைத்தானுக்குரியது. உங்களுக்கு விரிப்பு தேவைன்னா அதிகபட்சமாக நீங்கள் 3 வச்சுக்கலாம். உங்களுக்கு 1, உங்கள் மனைவிக்கு 1, அதுக்கப்புறம் விருந்தாளியாக வந்துடுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு 1 வைத்துக்கொள்ளணும். 4வது 1 வைத்துக்கொள்வது ஷைத்தானுக்குரியது. இந்த கருத்தில் இந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. இந்த பொருள்களை குறைவாக வைத்துக்கொள்ளணும்னு சொல்லக்கூடியது வேறு எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இந்த ஒரு ஹதீஸ் தான் ஏராளமான நூல்களில் இருக்கும். ஆனால் எல்லாம் இவர் அறிவிக்கிறது தான், ஜாபீருங்கிறவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நிறைய ஹதீஸாக இதை சொல்ல முடியாது. முஸ்லீமில் வந்திருக்கிறது, புகாரியை தவிர எல்லா நூல்களையும் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் இடம்பெறாத நூலே இல்லை. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தேவைக்கு மேலே பொருள் வச்சுக்கிறக்கூடாது, எதை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான் வச்சுக்கணுமே தவிர சும்மா இருப்பில் வைத்துக்கொள்ள, ஸ்டாக் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி எந்த பொருள்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று பல அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இது சரியில்லை. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கிட்டான்னு சொன்னால் அதுக்கு அவர் ரேஷன்லாம் வைக்க மாட்டான். ஒன்று ஹலால்னா ஹலால் தான், ஒன்று ஹலாலாக இருக்குன்னா ஹராமாக இருக்கும். ஹலால்னு சொல்லிவிட்டு நீ 3 வேளை தான் சாப்பிடணும், 2 இட்டு தான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டான். சாப்பிட்றது ஹலால்னு சொன்னால் 100 கூட சாப்பிட்டுக்க. சாப்பிட்றது ஹலால், சாப்பிட்றது ஹராம் என்று தான் அல்லாஹ் சொல்லுவானே தவிர ஒன்றை ஹலாலாக்கி விட்டு அதுக்கு லிமிட்டு பண்ணுறதுங்கிற ஒரு பேசிக் இஸ்லாத்தில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களை, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தூய்மையானவர்களை நீங்களாக ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅத்தது, வரம்பு மீறாதீங்க. அல்லாஹ் ஹலால்னு ஆக்கிட்டான்னு சொன்னால் இத்தனை தான் வச்சுக்கிறணும், அத்தனை தான் வச்சுக்கிறணும். இந்த ஹதீஸ் இந்த வசனங்கள்லாம் மாற்றமாக இருக்குது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸுடைய கருத்தை நீங்கள் பார்த்தா கூட, ஒரு விரிப்பு என்பது கணவனுக்கு 1 மனைவிக்கு 1 வச்சுருப்பாங்க. இந்த ஹதீஸில் வாசனை எப்படி வருது, நீ புருஷன் 1 வச்சுக்கணும், பொண்டாட்டி 1 வச்சுக்கணும்னு கேட்டால், உலகம் பூரா இஸ்லாமிய அமைப்பிலையும் ரசூலுல்லாஹ் கூட நினைச்சாங்க ஒரு விரிப்பு தான் அவங்களுக்கு மனைவிக்கு இருந்தது. ஒரு மெத்தை தான், ஒரு கட்டில் தான் புருஷன் முன்னாடி படுப்பாங்களே தவிர, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புருஷனுக்கு ஒரு கட்டில், பொண்டாட்டி கட்டில்னு கூட திருமண வாழ்க்கை பிரிக்கிறது உரியதாயிரும். அந்த ஹதீஸ் வாசகமாக என்னவா இருக்குன்னு கேட்டால், அதை கேட்பவர்கள் ஏதோ ஒரு கவனக்குறைவாக தப்பாக கேட்டிருக்கிறார்கள், தப்பாக புரிந்திருக்கிறார்கள் என்பது விளங்க முடிகிறது. புருஷன் முன்னாடியை சொல்லும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபிராஷுன் லிர்ரஜுலி, ஒரு மெத்தை புருஷனுக்கு, ஒரு ஃபிராஷுன் லிம்ராத்திஹி, இன்னொன்று மனைவிக்குன்னு வருது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இது 2 எதுக்கு? அதுபோக அந்த ஹதீஸுடைய கருத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தா கூட, ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான் இருப்பாங்களா? பாப்பா மூலம் இருக்க மாட்டாங்களா? புள்ள குட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்களா? அது 2 இப்படி 4 3 தான் இப்படி கணக்கு பண்ணுறது? விரிப்புகள் மொத்தம் என்ன புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேருக்கு இப்போ விரிப்பு வேணுமே. விருந்தாளி ஒருத்தர் தான் வருவார், 4 விருந்தாளி என்ன செய்வீங்க? விருந்தாளிக்குன்னு 1 வச்சுக்கிறலாம், விருந்தாளிக்குன்னு 1 தான் வச்சுக்கணுமா? அதிகமாக வச்சா ஷைத்தானுக்குள்ளேருந்து வருது. அப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 விருந்தாளி வந்துட்டாங்கன்னு என்ன செய்கிறது? நமக்கு அதிக விருந்தாளி வரக்கூடிய ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம்.
நிறைய அறிமுகம் இருக்குது, நிறைய பழக்க வழக்கம் இருக்குது, நிறைய பேர் விருந்தாளி வருவாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன்னு. 5 விருந்தாளி வந்தாலும் இந்த ஒரு படுக்கை தான், ஆளுக்கு 2 மணி நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த ஹதீஸோட கருத்து எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்து மாதிரி இல்லை. அந்த இப்போ ஜாபிர் அறிவிக்கிறாரு, இஸ்லாமிய அடிப்படை இந்த உணவு உடைகள் சம்பந்தமான பேசிக் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அது அனைத்துக்கும் மாற்றமாக இது இருக்கிறது. அதாவது எந்தளவுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிற மாதிரி இருக்குது. புருஷன் ஒரு கட்டில் இப்போ மெத்தையில் படுத்துக்க, பொண்டாட்டி மெத்தையில் படுத்துக்கன்னு சொல்லுவது வந்து அது கல்யாணத்துடைய அர்த்தமே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. உலகத்தில் எந்த சமூகத்திலும் இது கிடையாது, எந்த ஜமாத்திலையும் கிடையாது, எந்த இயக்கத்திலையும் கிடையாது, எந்த மக்கள்கிட்டையும் கிடையாது. கணவன் மனைவின்னா என்ன செய்வாங்க? ஒன்றாகத்தான் ஒரு படுக்கையை தான் வைத்திருப்பார்கள். அப்போ தான் அவங்களுக்குள்ளே அந்யோன்யமாக நெருக்கமாக இருப்பார்கள். அப்போ கணவன் தனியாக படுத்துக்க, பொண்டாட்டி தனியாக படுத்துக்கன்னு ஒரு கருத்தை சொல்லுமே. ஆனால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்களா? முஸ்லீமில் வந்திருக்கிறது, இதை நபி சொல்லியிருப்பாங்களான்னு சிந்திக்கக்கூடிய வகையில் அதில் ஒரு குளறுபடி இருக்கிறத ஒன்றாவது பார்க்குறோம். அதுபோக கணவன் மனைவி மட்டுமா இருப்பாங்க? 3ஆவதாக விருந்தாளிக்கு ஒன்று வச்சுக்கலாம். நீ கணவனுக்கு ஒன்று வச்சுக்க, மனைவிக்கு ஒன்று வச்சுக்க, விருந்தாளிக்கு ஒன்று வச்சுக்கன்னு சொன்னால் அந்த குடும்ப உறுப்பினர் மொத்தம் 2 பேர் தான் இருப்பாங்களா? அப்படி தான் இருந்தாங்களா? பிள்ளைக்குட்டி இல்லாத சமுதாயமாக இருந்தாங்களா? எல்லாரும் மனைவி மக்களோட பிள்ளைகளோடு தான் இருந்தார்கள். அவரவருக்கு பிள்ளைகள் இருக்குமான அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மெத்தை வேணும்ல, ஒரு படுக்கை வேணுமா இல்லையா? அப்போ 2 தான் வச்சுக்கணும். 3ஆவது 4ஆவது இருந்தால் ஷைத்தாண்டா எப்படி ஆகும்? ஒருத்தருக்கு 4 பிள்ளை இருக்குது, 4 பிள்ளைக்கு 4 பெட்டு வாங்கிட்டாருன்னா ஷைத்தான் ஆகிட்டாருன்னா அது ஷைத்தானுக்குரியது கடும் வார்த்தது. ஷைத்தானுக்குரியதுன்னு தான் செய்யவே கூடாது, பயங்கரமான ஒரு தப்பு என்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இதில் வந்திருக்குது. அதனால் இந்த ஹதீஸ் வந்து அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை. அனஸ் அவர்களுக்கு நிறைய தங்கச்சிகள்லாம் அவர் தான் பராமரிச்சுட்டு இருந்தார். அவருடைய அந்த ஜாபீர் அவர்கள் என்ன செஞ்சார்னா, ஒரு விதவையை கல்யாணம் பண்ணார். ஏன் விதவையை கல்யாணம் பண்ணான்னு கேட்கும் பொழுது, தங்கச்சிகள்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு, அதனால தான் விதவையை கல்யாணம் பண்ணலாம் சொல்லுவார். அப்போ தங்கச்சிமாரோடலாம் சேர்ந்து வாழ்ந்துருக்கார் அவர். அவங்களுக்குலாம் என்ன செய்கிறது? அவருக்கு தானே சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் நிறைய படுக்கைகள் வேணுமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால விரிப்புகளை வச்சுக்கிட்டு தான் அனைத்துக்கும் டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஹதீஸு விரிப்பை மட்டும் தான் சொல்லுகிறது. 4 விரிப்பு தான், மொத்தமாக 3 தான் வச்சுக்கிறேன்னு. உனக்கு ஒன்று, பொண்டாட்டிக்கு ஒன்று, விருந்தாளிக்கு ஒன்று வச்சுக்க, 4ஆவது ஒன்று வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்வதாக இருந்தால், இது விரிப்பு சொல்வதை வைத்து தான் என்ன செய்கிறாங்க? 4 வீடு வச்சுக்கிறக்கூடாது, 2 வீடு, ஒரு வீடு தான் வச்சுக்கிறேன்னு, இன்னொரு வீடு சும்மா வச்சுக்கிறக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. எத்தனை வீடு வேண்டாலும் வைத்துக்கொள்ளலாம் என்பதற்குரிய சான்றுகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கடந்த வாரங்களில் பல வீடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, மற்ற சஹாபாக்களுக்கு இருந்திருக்கிறது. வீடுகள் நிறைய வைத்திருக்கிறது தப்பு இல்லைங்கிறத முன்னாடி விளக்கிட்டோம். அதுக்கெல்லாம் மாற்றமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மாற்றமாக என்ன செய்து இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே போல் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது அந்த இது ஹராமாக்குற விஷயத்தை சொல்லும்போது, குல் மன் ஹர்ரம ஜீனத் அல்லாஹி, அல்லாஹ் வழங்கிய அந்த ஜீனத்தை, அலங்காரத்தை ஹராமாக்குறவன் யார்? அல்லாஹ் ஜீனத்துண்டா எதுன்னு கேட்டால் அலங்காரத்துக்கு தரக்கூடியது. அல்லாஹ் 2 விஷயத்தை மனிதருக்கு தந்திருப்பதாக சொல்கிறான். ஒன்று திங்கிறதுக்குரியது, உண்பது பருகுவதற்குரியது. இன்னொன்று பகட்டுக்குரியது. இந்த ஆடையெல்லாம் திங்கிறதுக்குள்ளது இல்லை, ஆடை, சொத்து பத்துகள், அலங்கார பொருள்கள், அதுகளெல்லாம் அலங்காரத்துக்குரியது. அல்லாஹ் உங்களுக்கு 2 விஷயத்தை தந்திருக்கிறான். ஒன்று உண்பதற்குரிய பொருளையும் தந்திருக்கிறான், ஒரு பகட்டாக ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஸ்டைல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான பொருள்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நான் ஹலாலாக்கி வைத்திருக்கிறேன். அதை எவன் ஹராமாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ் கேட்குறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஸீனத் அல்லாஹி அல்லத்தி அஹ்ரஜ லி இபாதிஹி, தனது அடியார்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பகட்டுகளை, கவர்ச்சியான பொருள்களை ஹராமாக்குறவன் யார்? நான் அந்த பகட்டான பொருள்கள் நான் தானே தந்திருக்கிறேன். ஹராம எதுவாக கழிச்சிருவான்ல, ஹராமை மட்டும் ஹராமுன்னு சொல்லிடுவான். பட்டு ஹராம ஆண்களுக்கு, தங்க ஹராமுன்னு ஹராம எல்லாம் சொல்லிடுவான். அப்படி சொல்லாமல் இருக்குமே, ஆனால் அதை மொத்தமாக ஹராமாக்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். ஒரு தொய்பாத்தி ரிஸ்க்கு, தூய்மையான உணவுகளையும் 2 தந்திருக்கிறேன். ஒன்று ஒரு பகட்டான பொருள்களையும் தந்திருக்கிறேன், இன்னொன்று தூய்மையான உணவுகளையும் தந்திருக்கிறேன். இந்த 2ஐயும் எவன் ஹராமாக்குறவன் அப்படின்னு கேட்டுட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹியல் இல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த பொருள்கள் எல்லாம் துன்யாவுள்ள மூமின்களுக்கு நமக்கு தான் உரியது, உரிமையை நமக்கு தாங்கிறான்ல. மற்றவர்கள் சேர்ந்து பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக நடக்கிறான் அவனுக்கு தான் இதை அனுபவிக்கிறதுக்கு அதிக உரிமை இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்கள் நல்லபடியாக இதை பயன்படுத்த உங்களுக்கு தான் தகுதி, உரிமை இருக்குது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹியல் இல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யா வாழ்க்கையில் இது மூமின்களுக்கு உரியதாக இருக்கிறது. ஹாலிசத்தன் யௌமல் கியாமா, கியாம நாளில் மூமினுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கிறது. இங்கே மூமின்களுக்கு மற்றவங்களுக்கும் உள்ளதாக இருக்கிறது. கியாம நாளில் இதெல்லாம் மூமின்களுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக நான் ஹராமாக்குறதுன்னா கண்டதுக்கு எது நீ ஹராமாக்கிடக்கூடாது, நான் அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறேங்க. நல்லா என்ன செய்யறான்? இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ, அல்லாஹ் அருவருக்கத்தக்க விஷயங்கள் தான் ஹலாலாக்கி வச்சுருக்கிறான். பெட்டு வச்சுக்கிற அருவருக்கத்தக்கதா?
அல்லாஹ் உங்களை ஹராமாக்குனதுக்கு ஒரு பேசிக் எல்லாம் சொல்கிறான். இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ, அருவருக்கத்தக்க காரியங்களையும் ஒரு இசும பாவங்களையும் ஒரு பகைய பிகைரில் ஹக்கி, நியாயமற்ற முறையில் அநியாயம் செய்வதையும் அந்த சுருக்கி பில்லாஹி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதையும் இதைத்தான் நான் ஹராமாக்கி இருக்கிறேன். 2 சட்டை வச்சுக்க 3 சட்டை வச்சுக்க இதெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயங்களா, பாவங்களா, கெட்ட காரியங்களா? இதே நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அப்போ இதை எவன் ஹராமாக்குறது அப்படின்னு நல்லா என்ன செய்யணும், கோவப்படுறான். நான் ஒன்றே ஹலாலாக்கி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் ஹராமாக்கலான்னு கேட்குறான். அதனால் இந்த இந்த 4 விரிப்பு தான் வைத்துக்கொள்ளணும். இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு அதை நல்லா டெவலப் பண்ணி பெருசாக ஆக்கி வீடு வாச பேனா பென்சில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பேனா இருந்தால் ஒரு எழுதுறதுக்கு ஒரு பேனா 2வது பேனை வச்சுக்கிற கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. உனக்கு எத்தனை தேவை அவ்வளோதான் வச்சுக்கிறேன்னு, தேவைக்கு மேலே ஒரு உடைஞ்சு போயிட்டா வச்சுக்கிறோன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் ஸ்டெப் பண்ணி அது கூட வச்சுக்கிற கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க. அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து போட்டுவிட்டு அதெல்லாம் அதிகமாக வச்சுக்கிறக்கூடாது, எல்லாமே லிமிட்டில் இருக்கணும், இந்த துன்யாவை நம்ம புறக்கணித்து வாழணும் என்பது தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கருத்துங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்படி இந்த கருத்து கிடையாது. அல்லாஹ் அந்த மாதிரி செய்யலை, எல்லாத்தையும் நமக்கு தான் தந்திருக்கிறான். ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, நிறைய வீடுகள் வச்சுருந்தது, அலங்காரம் வச்சுருந்தது, எல்லாத்துக்குமே ஏன் சுலைமான் நபி வச்சுருந்தார், அதெல்லாம் தேவையான பொருள்களா? சுலைமான் நபி அவ்வளோ பிரம்மாண்டமான ஆடம்பரமான பங்களா கட்டியிருந்தார். அந்த பங்களாவை பார்த்து அந்த பெண்ணை பக்கத்து நாட்டு ராணி பார்த்துட்டு பிரமிச்சு போன அளவுக்கு அதனுடைய கவர்ச்சி எல்லாம் இருந்தது என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது கடந்த வாரங்களில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஆடம்பரமாக இது வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. முஸ்லீமில் இருக்குன்னு போல கருத்தில் இருக்குது. இது சரியான கருத்தா? இதுக்கு மாற்றமாக இவ்வளோ வசனங்கள் இருக்கும் பொழுது, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இதுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது, ப்ராக்டிக்கலாகவும் இதுக்கு சரியாக ஒத்து வர மாட்டேங்குதே. 10 பிள்ளை வச்சுக்கணும்னா 2 படுக்கை தான் வச்சுக்கணும்னா எப்படி அது சரியாக வரேன், பெருந்தரில் படுக்க போட முடியும்? அப்போ இது அந்த நடைமுறைக்கும் மாற்றமாக இருக்கிறதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்க, ஏதோ ஒன்று புரிந்து கொண்டு யாரோ ஒருத்தர் நினைஞ்சிருக்காரு, தப்பாக அறிவித்த ஹதீஸாக இருக்குமே தவிர, இந்த ஒரு ஹதீஸை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த குர்ஆன்லையும் ஒட்டுமொத்த ஹதீஸுகள்லையும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பயன்படுத்துவதற்கு நமக்கு என்ன செய்யுது, அனுமதி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆடைகளை சொல்லும்போது கூட அல்லாஹ் 7:26 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்திக்கும், உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை நம்ம தந்திருக்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கிற அந்த ஆடைகள் இருக்குல்ல, அது 2ஆக பிரிக்கிறான். உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளையும் தந்திருக்கிறோம், ஒரு ரீசன் கௌரவமான ஆடைகளையும் தந்திருக்கிறோம். அதாவது மானத்தை மறைக்கிறதுக்கு மேலே ஒரு கோட்டு சூட் போட்டுக்கிறது, ஒரு தலைப்பாக்கடி, ஒரு கிரீடத்தை வச்சுக்கிறது, இதெல்லாம் கவர்ச்சிக்குரியது. மானத்தை மறைக்கிறதுங்கிறது சட்டை வேட்டி, அவ்வளோதான் மானத்தை மறைக்கிறக்குரியது. அதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்வோம், கூடுதலான ஒரு தலைக்கு ஒரு அலங்காரம் வச்சுக்கிறோம், கிரீடம் வச்சுக்கிறோம், அல்லது அந்த சட்டைக்கு மேலே ஒரு ஸ்டைலாக தெரியறதுக்காக வேண்டி கோட்டு சூட் மாதிரி ஒரு நவீன ஆடைகள்லாம் போடுறோம்ல, இதுக்கெல்லாம் பேர் ரீஸுங்கிறான்ல. ரீசன் சொன்னால் ஒரு பகட்டை தரக்கூடிய ஆடைகளையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் தக்குவா தான் சிறந்தது, இந்த ஆடையை உங்களுக்கு தந்திருக்கிறேன், லிபாசு தக்குவா தாலிக்க ஹைருன், தக்குவா என்ற ஆடை தான் மேலானது, சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த 7:26 வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், உங்களுடைய ஆடைகளில் கூட தேவையான ஆடை இருக்க, அது மட்டும் அனுமதிக்கப்பட்டதில்லை. தேவைக்கு மேலே ஒரு ஸ்டைலுக்கு பயன்படுத்துகிற ஆடை இருக்குது, அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான், அதுவும் அல்லாஹ் தந்த பாக்கியம் தான். நிறைய ஆடைகள் ஸ்டைலுக்கு தானே பண்ணுறோம். இருக்கிற ஆடைக்கு சட்டையும் வெட்டு போட்டால் போதும், எதுக்கு அவனுக்கு குறிப்பிட்ட பிராண்டில் இருக்கணும், குறிப்பிட்ட தரத்தில் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு இதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். கொஞ்சம் பகட்டாக இருக்கணும், கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கணும், பார்க்குறவங்க ஒரு மதிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி தான் ஆசைப்பட்டு செய்கிறோம்ல, அது தப்பா? அதை நான் தான் இறக்கணுங்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு மானத்தை மறைக்கிற ஆடையை மட்டும் தரவில்லை, ஒரு ரீசையும் தந்திருக்கு. ரீசன் என்று சொன்னால் ஒரு கவர்ச்சி, ஒரு பகட்டு ஸ்டைல், அந்த ஸ்டைலுக்குரிய ஒரு ஆடையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அதனால் இந்த ஆடைகள் விஷயமாக லிமிட் பண்ணுறாங்கல்ல, ஆடை பறிப்பு இதெல்லாம், அதான் தப்பு. இது நமக்கு தேவைன்னா கூட வாஷிங் மிஷினே வச்சுக்கிறீங்களா, ஒரு மிஷின் இருக்கா, ஒன்று தான் வச்சுக்க சொல்ல முடியாது, 2 கூட வச்சுக்கலாம். துணி அதிகமாக இருக்கிற வீடுகளில் 2 கூட வச்சுருப்பாங்க. அல்லது கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ரிப்பேராக போச்சுன்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கிறோம், இன்னொன்று கூட வச்சுருப்பாங்க. எல்லாம் தப்பா? அவன்கிட்ட காசு இருக்குது, அதனால் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த இன்னும் சொல்ல போனால் அம்மா பின் நிஅமத் ரப்பிக்க ஹதீஸ், அல்லாஹ் தந்த அந்த அருட்கொடைகளை பகிரங்கப்படுத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு நிறைய தந்திருக்கான அதை காட்டு, நிறைய இருக்குங்கிறத காட்டணும். காட்டுவது நன்றி செலுத்துகிற ஒரு வகை, அது பெருமை அடித்து காட்டக்கூடாது. ஒன்றை இல்லை எனக்கு என்கிட்ட இருக்குது பார்த்தியான்னு பெருமை வந்துடாத அளவில் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகள்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதையும் பார்க்கணும். அதனால் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைத்துக்கொண்டு சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க, பெரிய பெரிய உலமாக்கள், இந்த மதுஹப் அறிஞர்களுங்கிறாங்கல்ல, எல்லா அறிஞர்களுமே இதை வச்சுக்கிட்டு இப்போ விளையாண்டுருக்குறாங்க, இதுக்கு மேலே வச்சுக்கிறக்கூடாது. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த சொல்லக்கூடிய ஆலிம்கள் எல்லாருமே 2 சட்டை தான் வச்சுக்கிறாங்களா? சும்மா சொல்லிக்கிட்டு போகிறாங்களே, இது உங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி சொல்லக்கூடிய பெரிய பத்துவா கொடுக்க அறிஞராக இருந்தாலும் சரி, அன்னைக்கு இருந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஏராளமான வீடு வாசல் இருந்துச்சு.
அவங்களும் ஏராளமான ஆடை அணிகலன்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு மேலே வச்சுக்கிறக்கூடாது, ப்ராக்டிக்கலாக போய் சொல்கிறாங்க. எல்லோரும் அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எவரும் ரெண்டு விரிப்போடு இருக்கிற ஒரு ஆலிமாவது உலகத்தில் இருக்காரா? ஆனால் அவர் இதை அதிர்ச்சி சொல்லுவார், 2க்கு மேலே வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிம்பார். அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், நிறைய தான் இருக்கும். அவர்களே கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஊருக்கு சொல்கிறேன், ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லைங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. எந்த ஒரு போதனை இருந்தாலும் தப்பு. அது உனக்கு சொல்லக்கூடியது உனக்கு முதல் கடைப்பிடிக்க இயலுமா? அன்றைக்கி வந்து சவுதியில் உள்ள சலபி உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா, இது இந்த ஹதீஸ் வந்து இதுதான் சொல்லுதுங்கிறாங்க. எதை சொல்லுது? 3 தான் வச்சுக்கிறேன்னு சொல்லுகிறது, 4வது வச்சுக்கிறக்கூடாதுன்னு சொல்லுகிறது, அவ்வளோ எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுதுங்கிறாங்கல்ல. அந்த சலபி உலமாக்கள்லாம் அரண்மனை ஒவ்வொருத்தருக்கும். இந்த ஃபத்வா கொடுக்குற உலமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இப்படி அரண்மனை, ஏராளமான ரூமுகள், ஒவ்வொரு ரூம்லையும் கட்டில்கள், மெத்தைகள், படுக்கைகள்னு தாறுமாற குவித்து வைத்து கொண்டு இதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. இப்போ விளையாட்டாப்ப சொன்னால் செய்யுங்க இது மாதிரி. அதுதான் உங்களுடைய கருத்தாக இருந்தால் நீங்கள் செஞ்சு காட்டணுமா இல்லையா? அது கருத்து என்று சொல்லிக்கொண்டு அது மீறி கொண்டிருக்கிறார். போய் அம்பட்டு பேர் போய் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் உள்ளதை தான் நம்ம சொல்லணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த சமூகத்தை உருவாக்கலை. பெரிய பெரிய வசதி உள்ளவர்கள்லாம் பணக்காரர்கள்லாம் இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான்றது மருமகன் பெரிய பணக்காரர், அப்துர்ரஹ்மான் பெரிய பணக்காரர். அந்த மாதிரி தாறுமாற ஒட்டகாரமான கணக்கு வழக்கு இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதுகளையெல்லாம் தடுக்கக்கூடிய விதமாக எந்த ஒரு போதனையும் நபி அவர்கள் சொன்னதே கிடையாது, செஞ்சதே கிடையாது. ஹராமாக்குனதை மட்டும் தவிர்த்து நமக்கு அல்லாஹ் வந்து சிலதை ஹராமாக்கியிருக்கிறான். அது காரணம் சொல்லாமலும் ஹராமாக்கியிருப்போம். அதை மட்டும் தவிர்த்துட்டு போங்க. அடுத்தவனுடைய பொருளுங்களும் ஹராம், அதை தவிர்த்துக்கிறங்க. மற்ற எதுவும் ஹராம் கிடையாது. இது ஒரு அடிப்படை. அடுத்ததாக வந்து இந்த வீடு சம்பந்தமாக வரும்பொழுது நம்ம வீடுகளை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். வீடுடைய முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால், வீடுகளை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சுத்தமாக வைத்துக்கொள்கிற விஷயத்தில் வந்து நம்ம சமுதாயம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. மற்றவங்களோட மேற்கத்திய உலகத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம மக்களுடைய வீடு வாசல்கள் வந்து அவ்வளோ நீட்டாக ஒரு துப்புரவாக சுத்தமாக இருக்கிறது கிடையாது. அது கவனமாக செய்கிறது கிடையாது. அந்த நிர்வாக ஒரு செட்டப்பை கற்றுக்கொண்டவங்களாம் இல்லை. அது பெண்கள் தானே அதன் பொறுப்பாளர்கள். பெண்களுக்கு அந்த சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், நீட்டாக வைத்துக்கொள்ளணும் என்கிற ஒரு விஷயம் தெரியவே இல்லை. சுத்தமாக இருக்கிற 2 வகை இருக்கிறது. ஒன்று வந்து அசுத்தங்கள் இருக்குல்ல, அசுத்தங்கள் எந்த பொருள்கள் இருந்தால் நம்ம தொழுகையெல்லாம் பாதிக்குமோ, மலை ஜலம், சிறுநீர், இந்த மாதிரி அசுத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகை தூய்மை. இன்னொன்று வகை அழுக்கு இல்லாமல் இருக்கிறது. அழுக்கு இருந்தால் நம்ம தொழுகை பாதிக்கும். அழுக்கு சட்டை போட்டு தொழுவலாம்ல, அழுக்கு சட்டையை போட்டு தொழுவலாம். ஆனால் சுத்தமில்லாத சட்டை தான் அது. அழுக்கான சட்டை என்பது சுத்தமில்லாத சட்டை, அதை போட்டு நீங்கள் தொழுவலாம். ஆனால் சிறுநீர் பட்டிருந்த சட்டையை வச்சு நீங்கள் போட்டு தொழுவ முடியாது. ஒன்று அசுத்தமானது, இன்னொன்று அழுக்கான. 2 வகை இருக்குது. 2க்கும் பேர் தூய்மையை தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டுக்கு என்ன பேர்? 2மே தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ தூய்மையை பொறுத்த வரைக்கும் இந்த அசுத்தங்கள்லேருந்து தூய்மையாக கவனமாக இருக்கிறாங்க. நம்ம எந்த வீட்டில் போனாலும் மலை ஜலங்கள் அது மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நீட்டாக யூரின் போனால் கூட சுத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த மாதிரியான அந்த தொழுகையை, வணக்க வழிபாடுகளை பாதிக்காத சுத்தங்கள் இருக்குல்ல, அந்த சுத்தங்களை முஸ்லீம்கள் அளவுக்கு யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. நம்ம தெளிவாக எல்லா வீடுகள்லையும் எல்லோரும் அவங்க சட்டையில் அசுத்தம் பட்டுருச்சுன்னா போய் கழுவிட்டு தான் செய்வாங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி துவைக்கிறதுக்கு போட்டுருவாங்க. ஆனால் அந்த தூசி தும்பட்டை இருக்கிறது இப்போ எங்கேயும் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ அசுத்தத்தில் வராது. அதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வராண்டாலும் அதையும் கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய கட்டளை. நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், 9வது சூறாவில் 108வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு மஸ்ஜிதை பற்றி சொல்கிறான். அதாவது மஸ்ஜிதை குபான்னு ஒரு மஸ்ஜித் இருக்குல்ல, மதீனாவில் ரசூலுல்லாஹ் போன உடனே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் வந்து குபா பள்ளி தான். அதுக்கு பிறகு தான் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல போகலை. மதீனாவுக்கு அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த குபாங்கிற பகுதியெல்லாம் போய் சில நாட்கள் தங்கினாங்க. தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் தான் மஸ்ஜிதை குபான்னு சொல்லுவது. அது அவங்க கைப்பட இருந்து கட்டின ஒரு பள்ளிவாசல். அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் நபவின்னு சொல்கிறோம்ல, நபியுடைய பள்ளி, அந்த பள்ளிவாசல். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த பள்ளிவாசலை பற்றி சொல்கிறான். முதல்ல கட்டப்பட்ட பள்ளி இருக்க இஸ்லாமில் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிங்கிறது குபா பள்ளி தான். அல்லாஹ் சொல்லி காட்டினா, மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்பம் முதல்ல தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் இருக்குது, அதுதான் அஹக்கான் தக்கும ஃபீஹி, நீ தொழுவதற்கு தகுதியான ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யத்தத்தஹரு, அங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க, தூய்மையை விரும்புகிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் ரொம்ப நீட்டாக இருக்கிற விரும்புவாங்க. இந்த குபா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறேன்னு என்று விரும்பக்கூடியவர்களாக மக்கள் அவங்க இருக்கிறாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இந்த மாதிரி தூய்மையை விரும்பக்கூடிய மக்களை வந்து அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ அந்த குபா பகுதியில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எல்லாமே நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு கருதக்கூடிய மக்களாக அந்த குபாவில் இருக்கிறவங்கன்னா யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா வழி சொந்தக்காரங்க எல்லாருமே.
பனு அம்ர் இப்னு அவுஃப்ங்கிற கோத்திரத்தார் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆமீனாவுடைய உறவினர்கள் தான் அங்கே இருந்த அந்த குடும்பத்தார்கள். அந்த குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவங்க அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ரொம்ப சுத்தமத்தமாக இருக்கிறாங்க, அவங்க சுத்தத்தை விரும்புகிறாங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை சொல்லி அவங்கள வந்து அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த பெண்கள் மாதவிடாய் சம்பந்தமாக வரும் பொழுது மாதவிடாய் நேரத்தில் அவங்கள விட்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் விலகி கொள்ளுங்கள், ஆனால் அது தூய்மையாகிற வரைக்கும் குளிக்கிற வரைக்கும் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணத்தால் என்ன செய்கிறான்னா, இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் வந்து தவ்வா செய்து திருந்துறவங்களையும் விரும்புகிறான், தூய்மையை விரும்புகிறாங்கல்ல அவங்களும் எல்லாம் நேசிக்கிறான், எல்லாம் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் அல்லாவும் நேசிக்கிறானா. அப்போ எதனால் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறோமோ அது வந்து அல்லாவுக்கும் விருப்பமான ஒரு விஷயமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த காபத்துல்லாவை கட்டுமாறு கட்டளையிடுறான். காபத்துல்லாங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுக்கு பிறகு அது சிதிலம் அடைஞ்சு எங்கனுக்குள்ளே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவங்க மனைவியை கொண்டு அந்த பாலைவனத்தில் கொண்டு விடுறாங்க. அங்கே தான் காபத்துல்லா இருந்துச்சா தெரியாது அவங்களுக்கு. அங்கே கொண்டு பாலைவனத்தில் விடுறாங்க. வளர்ந்து கிளந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி பெரிய ஆளாக போன பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த இடத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின இடம் இருக்குது, அதில் நீ வந்து காபாவை கட்டுன்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அங்கே கொண்டு தற்செயலாக தான் குடியமர்த்துறாங்க. அந்த இடத்துல தான் காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி இருந்தார். கட்டி காலப்போக்கில் பல எத்தனை வெள்ளப்பேர் நூடைய வெள்ளப்பேர்லாம் வந்துச்சுல, அதில் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். ஒன்றுமில்லாமல் போன உடனே எந்த இடத்துல அந்த காபா இருந்துச்சு அந்த இடத்த அல்லாஹ் காட்டி இந்த இடத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான். வாஹிதனா இலா இப்ராஹிமோ இஸ்மாயில, இப்ராஹிம் இஸ்மாயில் 2 பேருக்கு நம்ம வந்து கட்டளையிட்டோம். என்ன கட்டளையிட்டோம்? அன் தஹீரா பைத்தியல் தாயிஃபீன, தவாப் செய்யக்கூடிய மக்களுக்காக வந்து என்னுடைய காபத்துள்ள ஆலயத்தை நீங்கள் 2 பேரும் சுத்தமாக வைத்திருங்கள். தஹீரான்னு அல்லாஹ் சொல்கிறான். தஹாரத்து சுத்தத்தை சொல்கிறான். தஹீரா பைத்திய லி தாயிஃபீன ஒரு ஆக்கிஃபீன ஒரு ருக்கை சுஜூத், ருக்கு செய்யக்கூடிய மக்களுக்காக, சஜ்தா செய்யக்கூடிய மக்களுக்காக, ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காக, தவாப் செய்கிற மக்களுக்காக வேண்டி எனது இந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்திருங்கள், சுத்தமாக்குங்கள், பரிசுத்தமாக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த பரிசுத்தம் என்பது ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஆலயத்தை பரிசுத்தம் வச்சுக்கணும். தொழக்கூடிய மக்கள் ருக்கு செய்ய வருவாங்க, சஜ்தா செய்ய வருவாங்க, ஏத்திகாஃப் இருக்க வருவாங்க, தவாப் செய்கிறதுக்கு வரக்கூடியவங்களுக்கு கூட அங்கங்கே தூசி தூப்பட்ட அந்த மாதிரி அடுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, அது நீட்டாக வச்சுக்கணும். அப்போ நீட்டாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறதுனால தான் காபத்துல்லாவை கட்டுங்கன்னு மட்டும் சொல்லலை, காபாவை கட்டுங்கள்னு சொன்னால் வேறு இடத்துல. இந்த இடத்துல சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா நீங்கள் தூய்மையாக்கணுங்கிறான். காபத்துல்லா எனது வீட்டை வந்து நீங்கள் தூய்மையாக்கி வையுங்கள். 125 வசனத்தில் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி இதே கருத்தை வந்து 22, 26 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓ தஹீரா பைத்தியலி தாயிஃபீன ஒரு காயிமீன ஒரு கொய் சுஜூத், எனது வீட்டை வந்து தவாப் செய்கிற மக்களுக்காகவும் நின்று வணங்கக்கூடிய மக்களுக்காகவும் ருக்கு செய்யக்கூடிய மக்களுக்காகவும் தூய்மையாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை சொல்லி காட்டுறான். அதனால் அந்த தூய்மை என்பது வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. நம்ம வீடுகள், பள்ளிவாசல், இருக்கிற இடங்கள், ஆஃபீஸ், அலுவலகம் எல்லாமே என்ன செய்யணும், தூசி இல்லாமல் பார்க்கவும் நீட்டாக இருக்கணும். அந்த நீட்டாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆளுக்காருக்கு பிடிக்காது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இறக்கின சூறா வந்து அலக்கு நம்ம எல்லோரும் விளங்கி வச்சுருக்கணும். அலக்கு சூறாவை இறக்கிட்டான். இறக்குனதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ண சொல்லலை. பிரச்சாரம் பண்ணுவதற்கு சொல்லக்கூடிய கட்டளை இப்போ வருதுன்னா அதுக்கு முத்தசீருங்க சூறா இருக்குல்ல, அது 2வது இறங்கின சூறா. அதிலெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மக்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ண கட்டளையிடுறான். அந்த கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டால், யா அய்யுஹல் முத்தசீர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும்ப அந்தீர், எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. இனிமேல் படுத்து கிடக்கக்கூடாது. இனிமேல் போய் மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு இறைவன் தான் இருக்கிறான்ங்கிற ஒரு செய்தி நீங்கள் எச்சரிக்கை பண்ணுவீராக. ஒரு அப்பக்க கப்பீர், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக சொல்லிவிட்டு ஒரு சியா அப்பக்க தஹீர், உனது ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வீராக நல்லா கட்டளைறான். பிரச்சாரம் பண்ண போகும் பொழுது ஆடையை பற்றி முக்கியமாக பேசுகிறான். ஆடை என்ன எந்த சுத்தம், இது மலைஜலம் கழிச்சு அசுத்தமாக வச்சுருந்தாங்களா, அந்த அசுத்தமாக இல்லை, நீட்டாக இருக்குது, அழுக்கு அதெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக அந்த சுத்தத்தை நல்லா சொல்கிறான். உன்னுடைய ஆடையை சுத்தமாக்கி கொள்வீராகன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக்கு படிந்த அந்த மாதிரி ஆடையை போடாமல் கொஞ்சம் நீட்டாக போகணும். மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒழுங்காக கூட ஆடை போட தெரியல, இவன் என்ன கேட்குறேன்னுவாங்க. ஒழுங்கான ஆடை இல்லாமல் நம்ம போனோம்னு சொன்னால் ஆடையை கூட சுத்தமாக வச்சுக்கிறாத ஒரு ஆளாக இருக்காருன்னு சொல்லி விடுவார்கள் என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சியா பக்க தஹீர், உங்களது ஆடைகளை சுத்தமாக வைத்துக்கொள். பிரச்சாரம் பண்ண போகும்போது எல்லாம் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், உனக்கு வகி வந்துருச்சு, இனிமேல் வீட்டில் இருக்க முடியாது, மக்களுக்கு எடுத்து சொல்லணும். சொல்ல போகும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த முதல்ல ட்ரெஸ்ஸில் கவனம் செலுத்துன்னு நல்லா சொல்கிறான். ஒரு சியாபக தஹீர், உமது ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வீராக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஈமானில் பாதிங்கிறாங்க.
ஈமான்கிற பெரிய விசுவாச நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். அதில் பாதி வந்து தூய்மை என்பது வந்து ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்குது. அப்போ தூய்மை என்ற ஒரு விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஒட்டடை தூசி இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் சில வீடுகளுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் கூட வீடு இருக்குது, அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தூசியாக இருக்கிறது, ஒட்டடையாக இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு அசுத்தமாக, அது தூய்மைக்கு மாற்றமானது தானே. தூய்மையாக இருக்கணும் என்கிற ஒரு கட்டளைக்கு மாற்றமானது தான். அப்போ வீடுகளில் போகிறவங்க என்ன செய்யணும், நம்ம வீடுகளுக்கு போனோம்னு சொன்னால் அங்கே அந்த தூசி இருக்குது, இங்கே ஒட்டடை இருக்குது, இங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும். இது அந்த இடத்துல கிடக்குது, இது இந்த இடத்துல கிடக்குது, ஒழுங்காக எடுத்து வைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக வச்சுக்கிறது என்பதை ஒரு பாடமாக நம்ம படிக்கணும். திருப்பி சொல்லிக்கிட்டு வந்தோம்னா என்னவாயிரும், அந்த பழக்கத்துக்கு வந்துடும். பழக்கமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் எதுவும் பெருசாக தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கணும். இந்த வீடு சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம்.